ஓகே. இது இந்த கேள்வி நீங்க vocabularies இருக்குத்தானே, vocabulary பாடமாக்க தந்தது. அதை நீங்க நல்லா பாடமாக்கி ஒவ்வொரு சொற்களாக நீங்க பாடமாக்கினா தான் இந்த கேள்விக்குரிய விட எழுதலாம். இது நீங்க பாடமாக்குறது தவிர வேற எந்த விதமான ஒரு வழியும் இல்லை. சரியா? அப்போ இதுக்கு என்ன நேரத்துடைய vocabulary லிஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது அப்போ இதுக்கு என்ன ரெண்டாவதுக்கு என்ன விட வருது? இடைவெளி நிரப்புல ரெண்டாவதுக்கு என்ன விட தெரியுமா? சார் ரெண்டாவதுக்கு என்ன விட? நீங்க பாருங்க. ரெண்டாவதுக்கா சார்? முன்ன இருக்கிறது தெரியாது சார். இது தெரியாது. இது நெய்பர். என்ன ஹெச் வேறு? நேபர். நெய்பர்னா பக்கத்து வீட்டாக்களை நம்ம நெய்பர்னு சொல்றது. அடுத்து இது சொல்லலுமா? இது சொல்லலுமா? சார் நீங்க கதைக்கிறது வட்டி வட்டி விளங்குது சார். என்ன பிரச்சனைன்னு சொன்னா கவரேஜ் பிரச்சனை தான் காட்டுது. இனிமேல் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னா உங்களுக்கு வாரம் மந்த்துக்கு இடையிலிருந்து வெப்சைட் ஒன்று வழியாகும். அப்படிங்கிற வெப்சைட்ல இதுவரைக்கும் படித்த கிளாஸ் ரெக்கார்டிங்ஸு முக்கியமான பாடங்கள் எல்லாம் நான் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணி நான் போடுவேன். அப்போ நீங்கள் அதை நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஆன்லைன்லேயே பேப்பரை போடுவேன். இப்படி நீங்கள் ஆன்லைன்லேயே இருந்து ஃபோனில் செய்கிறது தான். இத்தனை நிமிஷத்துக்குள்ளே டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். அத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சிடும்னு சொல்லி ஒரு பாடம் இன்னும் ஆன்லைன்லேயே ஆகும். விளையிட்டா அப்போ இன்னொரு மாதத்துக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த இது வந்துடும். அதுக்கடையில் நீங்கள் அதுக்கு மட்டுக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம இதையும் தாண்டி முன்னேற்ற விட இப்போ என்ன சரியா? கவரேஜ் பிரச்சனைக்கு எப்பயும் இல்லை, மண்டைக்கு மட்டும். என்ன சார்? கவரேஜ் பிரச்சனையா இருக்க. இப்போ வழங்க நான் கேட்கறது. எஸ் சார். உங்களுக்கு வெப்சைட் இனி வரும். அது நான் முன்ன பேசின விளங்கினியா? முன்ன பேசின விளங்கினியா? இல்ல சார். நாங்க ஒரு வெப்சைட் ஒன்று வரும். வெப்சைட்னா தெரியுமா உங்களுக்கு? இல்ல சார். நாம என்ன செய்வோம்னா நெட் இருக்குத்தானே, நம்ம கிளாஸால நெட் ஒன்று உருவாக்கிட்டு இருக்கோம். அது இந்த கிழமை வார கிழமைக்குள்ள முடியும். அதுக்கு எப்படின்னா உங்களுக்கு நீங்களே என்ன செய்யலாம்னா படித்த பாடங்களுக்கு தானே ரெக்கார்ட் பண்ணுறதுல அதில் போடுவேன். நீங்கள் என்ன செய்யலாம், அதில் நீங்கள் திரும்ப பார்த்துக்கொள்ளலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணுங்க உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாம். சரியா? ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த பேப்பரு கடுமையா இதுக்கு மூணாவது என்ன வரும் சொல்லுங்க? சார். வெரி குட். பேரண்ட்ஸ். நான்காவது ஆர். அஞ்சாவது ஐ. கம்படிஷன் நம்மட vocabulary இருக்கு. இ. எஸ் சார். கம்படிஷன் இ. இது என்ன? ஆறாவதா சார்? ஓ தெரியல சார். சரியா? இங்கிலீஷ்ல பொதுவா கியூ வந்தா பக்கத்துல யூ தான் வரும். சரியாம்மா? சார் ஸ்கிரீன் பிளங்கல சார்.
ஸ்கிரீன் விளங்கலையா? விளங்கலையா சார்? ஸ்கிரீன் இல்ல விளங்கலையா? சார். எஸ் சார். இப்ப ஸ்கிரீன் விளங்கலையா? இல்ல சார். இப்ப இப்ப இல்ல விளங்குதா? சார். என்ன போன் ஓபன் பண்ணி போட்டு பாக்கியல இல்ல கண்ணை பொத்தி பாக்கியல? இப்போ ஓகே சார். இப்போ ஓகே தானே? ஸ்டார்ட் ஸ்கிரீன் அது வந்து சுத்தி கொண்டு நிக்குது சார். ஷேரிங் ஸ்கிரீன் சும்மா. இப்ப சரியா? லக்ஷ்மிக்கு விளங்குதா? என்ன சார்? அப்ப என்ன இது முன் கம்ப்யூட்டர் போன்ல என்னையும் விளங்குதா? முன்னுக்கு நான் பேப்பர் பார்க்கலுமா? சுத்தி கொண்டிருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்தால வந்துரும். இன்னும் நேரத்துல வந்துருவாளா? இப்பயும் சுத்திக்கா இருக்கு. எஸ் சார். ஓம் சார். சாரி சார். வந்துட்டு சார். சார். வந்துட்டா இப்ப? ஓம் சார். ஓகே. ஆறாவதுக்கு என்ன? யூ வந்தா பொதுவாக இங்கிலீஷ்ல பக்கத்துல யூ தான் வரும். சரியா? ஓகே சார். இதுக்கு என்ன வரும்? இது வந்து மெஜஸ்டிக்னு சொல்றது. எம் இது வந்து ஒகேபுலரியில் இருக்கும். ஸ்டேஜ் 2 ஒகேபுலரிஸ் நீங்கள் நல்லா எடுத்து நல்லா படித்து கரைஞ்சி குடிச்சா இது வளரும். இது 8வது. ஏ. ஏ. 9வது. இ சார். இ. 9வதுக்கு இ சரியா சார்? பிஏ. சரியா? அது பேப்பர் விளங்குதா? அடிக்கடி கட்டாது. பேப்பர் விளங்குதா? இல்ல சார். விளங்கி நினைச்சலுங்க. ஓகே சார். விளங்குதா? இல்ல சுத்துதா? சார். இல்ல சார். சுத்துதா விளங்குதா? வரவே இல்ல சார். இப்ப இல்ல சார். இல்ல சார். சுத்துது சார். சுத்துது சார். இன்னும் சுத்துதா? ஓம் சார். வந்துட்டு சார். வந்துட்டு சார். வந்துட்டா கரண்டா வந்து அது இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் வேறு இடத்துல இருந்து லாஸ்ட் இயர் அது என்ன இது செஞ்சுட்டு கவரேஜ் பிரச்சனை நாளைக்கெல்லாம் வந்து ஆக மாட்டா. சரியா? 10வதுக்கு என்ன வரும்? 10வதுக்கு
யூ. சரியா? 11ஆவதுக்கு இ வரும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 2 vocabularies இருக்கு. சரி, அப்போ ஸ்டேஜ் 2 vocabulary நல்லா பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லையா எடுக்கலாம். சரியா? ரெண்டாவது சொல்லுங்க. இது வந்து என்ன சொல்லும்? middle central சினோனிம்னா ஒத்த கருத்து எதிர் கருத்தா? ஒத்தாது sir. ஒத்தகருத்து. மிடில்னா சென்டர், ஹார்டுன்னா hard and difficult. Difficult. டிஃபிகல்ட். வெரி குட். வோக்குண்டா STROL. STROL. சொல். பொலைட். பொலைட்டுக்கு சார் COUTEOUS. கர்ச்சஸ். சரி, இந்த ஃபேமஸ். ஓகே, அடுத்தது ஃபேமஸ். Well known. வெல் நாட். டேஞ்சரஸ் வந்து ரிஸ்கி. சரியா? ஓகே, ஃபைன். இங்கே ஸ்டடி த பிக்சர், இதெல்லாம் வந்து ஒரு சாதியா பிக்சர்லாம் போட்டு தருவாங்க. இது உங்களுக்கு ஓ லெவல் 11ஆம் ஆண்டு வரைக்கும் தேவை. இப்படி வந்துக்கிறீங்க மினி. இது வந்து ஸ்டடி த பிக்சர் கிவன் பிலோ. இந்த பிக்சர் என்ன செய்யணும் நீங்கள் படித்து போட்டு இடவழியில் என்ன செய்யணும் நிரப்ப வேணும். ஐஸ்கிரீமில் தெரியுதானே உங்களுக்கு? அது பீப்புள்னா மக்கள். யாரு பீப்புள்னா? மக்கள். பீப்புள்னா யாரு? மக்கள். சேண்டுண்டா? சேண்டுனா என்ன? மண். சேண்டுண்டா எஸ். சேண்டுனா என்ன? மண். விலங்குல காய்க்கிறது தங்குறதா சார்? அது ஸ்டே. இது சேண்டுனா மண். ஆமாம் மண் சார். மண். போல்டுன்னா என்ன? போல். ஏரோப்ளேன் தெரியுமா உங்களுக்கு? பந்து. ஓம் சார். திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ பீச். பீச்சாம். இது வந்து என்னையா? பீச்சாமே. இது நிறைய பேர் என்ன Beach. செய்றாங்க, பிக்சரை பார்க்கணும். மேலுக்கு ஏரோப்ளேன் ஒன்று போகுது வேணா. இங்கே ஏரோப்ளேன் ஒன்று போகுதே. இங்கே இங்கே ஷிப் ஒன்று போகுது. இது வந்து என்ன? ஒரு லைட் ஹவுஸ். இங்க போட்டில் பாக்கள் போகிறாங்க. போட்டில் இங்கே ஒரு ஆள் இருக்காரு. இங்கே சின்ன பிள்ளைகள் வந்து விளையாடுறாங்க. தேர் ஆர் சம். தேராண்டா அங்கே இருக்கிறார்கள், இல்லாட்டி அங்கே இருக்கின்றன, இல்லாட்டி அங்கே காணப்படுகின்றன. சம்முன்னா என்ன? கொஞ்சம். என்ன? சம்முன்னா என்ன? சம்முன்னா என்ன? கொஞ்சம். சம்மண்டா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம். அட் த பீச். ஆக்கென் அர்த்தம் இருக்கிறார்கள், இல்லாட்டி இருக்கின்றன அந்த பன்மையில் வரும். இருக்கிறார்கள், இருக்கின்றன அந்த அர்த்தத்தில் வரும். அப்போ பீச்சில் அங்கே இருக்கிறார்கள் யாரு? பீச்சில் யார் இருக்கு? Pupil. Pupil. பீப்புள்னா வழங்குதானே? இப்போ ஸ்க்ரீன் வழங்குதானே? இல்ல சார். இது இன்றைக்கு வேற இடத்துல இருக்கேன், அதான் பிரச்சனை. திரும்ப லேப்டாப்பை தூக்கி போயிடலாம். மெசேஜ் இந்த கனெக்ஷன் தான் போல. ஓகே, இப்போ வழங்குமே. இப்போ வழங்குதா? இல்ல சார்.
இப்பயும் விளங்கலையா? சுத்துது சார். சுத்துது சார். விளங்குது சார். ஓகே. இப்போ அப்போ மக்கள் வரும். த இஸ் ஃப்ளையிங். ஃப்ளையிங்னா பறந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்கை. உங்க ஸ்கைல என்ன பறந்து கொண்டு இதுவும் பறந்து ஏரோப்ளைன். வெரி குட். ஏரோப்ளேன். ஏரோப்ளேன். இங்க எந்த எழுத்து கூட வந்துட்டு ஐயோ இந்த சேர் எழுத்து மோசமா இருக்கேன்னு கத்துறியா? டூ மென் அப்ப 2 பேரு பிளேயிங். அப்ப 2 பேர் விளையாடுறாளாம். இவர் தனியா ஒரு ஆண்டுங்க அவரை வேலையை பார்க்கறாரு. ஒன்று வீட்டுக்கு இருக்காரு. இவடத்த 2 பேர் விளையாடுறாளா? 2 பேர் தூங்குறாங்க. 2 பேர் இங்க போட்ல 2 பேர் போறாங்க. ஆனா போட்ல போறது விளையாடுறது 2 வராது. ஆனா இங்க பாருங்க 2 பேர் என்ன செய்யறாங்க? வித்துன உடன் எண்ணத்தோட விளையாடுறாங்க. வித் போல் ஒரு போலோட விளையாடுறாங்க. இது நம்ம இப்படி செய்வோமா? நீங்க அந்த கொஸ்டின் ஃபுல்லா எழுதினியா? ஆ நீங்க கொஸ்டின் ஃபுல்லா இல்ல சார். நீங்கள் எழுத